எங்க இருக்கான்? சுப்பு உள்ள இருக்கார் மேடம். சரி நீ போ. என்னடி இது? உலகத்தை பார்க்கணும்லக்கா. சரி வா. ரேணு நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். என்ன ஒரு என்ன காலையிலேயே மிஸ் பண்ற போல? மிஸ்ஸும் இல்ல கிஸ்ஸும் இல்ல. முதல்ல கண்ணை மூடு. ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போறியா என்ன? முதல்ல வாயை மூடு. மூடிட்டேன். ரேணு. என்னது ரேணு வந்திருக்காளா? ரேணு, நான் காண்பது என்ன கனவா? என்ன கொஞ்சம் கில்ல. நிஜமா போ, நிஜமா போ. செம்மையா இருக்க ரேணு. என்ன சேஞ்ச் இதெல்லாம்? சேஞ்சஸ் ஆர் அன்சேஞ்ச்ட் இல்ல மாமா. ஓ, எங்கேயோ இன்ஸ்டாகிராம்ல படிச்சுட்டு வந்திருக்கா. என்னமோ அவ ராஜகுமாரனை தேடுறான்னு நினைக்கிறேன். ஐயடா, அப்போ ரேணு தன்னோட லவ்வரை அவளே தேடிக்க போறா, அப்படிதானே? ஆஹா, வெக்கமா? சும்மாவே ரேணு ஏகபோகமா வெக்கப்படுவா. இப்போ ஹைவேல போயிட்டு இருக்கா. சரிங்க மேடம், சொல்லுங்க. மேடம்க்கு என்ன பண்ணணும்? முதல்ல அவளை எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லயும் ஆக்டிவ் பண்ணலாம். இந்த மேட்சிங் ஆப்ஸ் பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட். இன்னும் கொஞ்ச நாள் ரேணு நம்ம கூட தான் டிராவல் பண்ணுவா. சோ நம்ம போற எல்லா பிளேஸ்க்கும் அவளை கூட்டிட்டு போலாம். லெட் us see the world. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஆஃபீஸை காட்டு. அதுலயாவது ஏதாவது தேர்தான்னு பார்ப்போம். என்ன ரேணு எதுவும் பேச மாட்டேங்கிற? உனக்காக தானே பேசிட்டு இருக்கோம். ரேணு, இப்படி சைலண்டா இருந்தா எப்படி? நீ 4 பேர்ட்ட பேசணும், பேச வைக்கணும். நீ பேசுறது மட்டும் முக்கியம் இல்ல, நீ யார்கிட்ட பேசுறங்கறத பார்த்து பேசணும். வரு கூல். அவ சின்ன பொண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா அவளே புரிஞ்சுப்பா. முதல்ல ஆஃபீஸை காட்டு, நம்ம எம்ப்ளாயிஸையும் காட்டு, சரியா? வா. என்னாச்சு? போ போ. ஓ, thank you. உங்களோட ஈக்குவேஷன் என்னன்னு எனக்கு புரியலையே. ஒரு நிமிஷம் அடிச்சுக்கிறீங்க, ஒரு நிமிஷம் கடிச்சுக்கிறீங்க, இப்போ பாசத்தை பொழியிறீங்க. என்னவோ, ஆனா இது பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஈக்குவேஷன் இருக்கிறதுக்கு எங்களோடது மேக்ஸ் புக் இல்ல, லைஃப் புக். ஜஸ்ட் பியூர் ஃபார்ம் ஆஃப் லவ் மட்டும்தான் இருக்கு. அதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற பாசமும். ஏண்டா கீழே மேலே கொண்டு வர மாட்டியா? ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குண்ணா, அதான் உன்னையே வர சொல்ல. வர வேண்டியதானடா, மேலே வரும் ரேணு இருக்காங்க, மீட் பண்ணலாம்ல. ரேணுவா? ஓ, சொல்ல மறந்துட்டேன்ல. ரேணு பண்ணா லவ் மேரேஜ் தான் பண்ணுவான்னு ஒத்த காலில் நிற்கிறா. அதனால நானும் வருவோம் தலையை பிச்சுட்டு நிற்கிறோம். லவ் மேரேஜா? ஏண்டா நீ எதுவும் ட்ரை பண்ண போறியா? அதெல்லாம் இல்லைண்ணா. அவ எங்க நான் எங்க?
அதெல்லாம் செட் ஆகுதுண்ணா. அது குட் டெசிஷன், அப்படியே கண்டினியூ பண்ணேன். சரி கீ கொடு, லேட் ஆகுது. அதுக்குள்ளே சுப்புன்னு தேட ஆரம்பிச்சிருவாளுங்க. சரி பைடா. ஆல் தி பெஸ்ட்டுங்க. எதுக்குங்க? அண்ணன் சொன்னாங்க நீங்க லவ்வரை தேடிக்கிட்டு இருக்கீங்களாமே, அதான் சக்சஸ் ஆகிறதுக்கு சொன்னேன். தேங்க்யூங்க. போட்டோ ஷூட் அன்னைக்கு உங்களை நான் ஒரு பொறுக்கின்னு நினைச்சிட்டேன். மனசுல வச்சுக்காதீங்க. நான் மறந்துடுறேங்க. உங்க பேரு? பாட்டி அன்னைக்கு கொப்பரன்னு உங்களை கூப்பிட்டாங்கல்ல, அதான் ஞாபகம் இருக்கு. சாரி. பரவாயில்லங்க, இப்போ அதை கேட்டீங்களே சந்தோஷம். ஐ எம் சுரேஷ். ஏ சுபு அங்க பாரு. என்னங்க? என் தம்பியும் தங்கச்சி பேசிட்டு இருக்காங்க. சொல்லு வரு, எதை பார்க்க சொன்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, தான் பார்க்க சொன்னியா? சே, ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணேன், டிஸ்டர்ப் பண்ணிட்ட. நீங்க பரவாயில்லைங்க, சுரேஷ்னு கூப்பிடுங்க போதும். சுரேஷ், நீ ரொம்ப ஜாலியா பேசுற. தேங்க்ஸ். ரேணு, உங்களுக்கு உங்களுடைய லவ் விஷயத்துல என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. அம்மா வரலட்சுமி, காத்தால உனக்கு ஏதோ லெட்டர் வந்தது. லெட்டரா? எனக்கா? எங்க பாட்டிமா? அது உங்க டிவி மேல வச்சிருக்கேன் பாரு. எனக்கு யார லெட்டர் போட்டிருப்பா? வரு அந்த லெட்டரை படிச்ச உடனே யார் இவ்வளவு அழகா எழுதியிருக்காங்கன்னு என்னையே பார்க்க போறா. கேஷுவலா உட்காருவோம். என்ன வரு, படிக்காம தூக்கி போட்டுட்ட? ஏதாவது முக்கியமா எழுதியிருந்தாங்கன்னா? அது எனக்கு தமிழ் அவ்வளவா படிக்க வராது. 2 நாள் கண் முழிச்சு லெட்டர் எழுதுன, இப்படி சொல்லிட்டாலே. சரி, நான் படிச்சு சொல்லவா? ஐயோ, வந்துட்டான் பெரிய கலெக்டர். லெட்டரை படிச்சு நொட்டுறதுக்கு கை நாட்டு கம்மி. அந்த படிப்பை சின்ன வயசுலயே ரொம்ப நன்னா படிச்சிருந்தேன்னா இப்ப அந்த வீடு இந்த வீடுன்னு தொத்திண்டு அலைஞ்சின்னு இருக்க வேண்டாமேடா, கட்டையில போற கபோதி. பாட்டிமா, என் படிப்பை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, அந்த லெட்டரை பத்தி கொஞ்சம் பேசுங்க. அத கொஞ்சம் குடேமா, அவன் படிச்சு தொலையிட்டோம். அப்பா, யாரடி இந்த தெருப்பொறிக்கு நாயி? ஐய அடைச்சி, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கையெழுத்த நான் பார்த்ததே இல்ல. பாட்டிமா, கையெழுத்து எப்படி இருக்குன்னு பாக்காதீங்க, அவங்க தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல லெட்டரை படிங்க. என்ன மாமா, என்னை விட லெட்டர்ல நீங்க கியூரியஸா இருக்க மாதிரி தெரியுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா, நான் ரொம்ப கேஷுவலா இருக்கேன். மேல படிங்க பாட்டிமா, ஏதாவது டீப்பா எழுதி இருக்க போறான். அட விளங்காத பயல, அன்புள்ளங்கிறதுக்கு அம்புள்ளன்னு எழுதியிருக்கான். காதல தெரிவிக்கிறேங்கிறதுக்கு பதிலு கதல்ல தெரிவிக்கிறேன்னு எழுதியிருக்கான். தொணக்கால் வரணும் இல்லையா? 2 கால் இருக்கிறவனுக்கு துணைக்கு ஒரு கால் எதுக்கு பாட்டிமா? விஷயத்த படிங்க, மேல படிங்க. மனச கவர்ந்த வாருக்கா வருக்குன்னு நினைக்கிறேன் பாட்டிமா. அதேதான். எல்லாம் நலந்தானா? நான் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஒரு மன்மதனோட அடியேன். என்னது, மன்மதனோட அடியேனா? பாட்டிமா, மன்மத கொஞ்சம் தானே வரணும், இதுல நான் அடியேன்னு எழுதிருக்கு.
நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க டீசெண்டா தான் எழுதுவாங்க. ஓ ம். ஓகே ஓகே கண்டினியூ பாட்டிமா. ஆ, படிக்காத தற்குறி. உன் காதல மனசுக்குள்ள எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ இல்லாத இந்த உலகம் எனக்கு நரகம். நீ இருந்தா எனக்கு கிடைக்கும் சொர்க்கம். எருமக்கடா, மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் என் வாழ்க்கை உன்னோடதான். உலகத்தை பத்தி நீ யோசிக்காத. நான் உனக்காகவே அவதரிச்சிருக்கேன். நான் உன்னோட பதிலுக்காகவும் உன்னோட பதில் கடிதத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கேன். கடைசியில அப்படிதானே எழுதிருப்பாங்க. அததான் சொன்னேன். சரி சரி. இப்படிக்கு உன் காதலுக்காக காத்திருக்கும் கல்வனாகிய காதலன். வரு ரொம்ப நல்லா எழுதியிருக்கான்ல. டீப்பா இருக்கு. உன் முகரை எழுதியிருக்கான். நேரடியா சொல்ல வக்கில்லாம அங்க இங்க திரிஞ்சி தமிழ தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும் சொல்றேன். திண்ணையில கட்டி போட்டு ஆனாவையும் ஆவண்ணாவையும் சொல்லி கொடுப்பேன் அவனுக்கு. பாட்டியம்மா, ஏன் இவ்வளவு வயலண்டா பேசிட்டு இருக்கேள்? வரலட்சுமி, அந்த தற்குறி திரும்பவும் லெட்டர் எழுதினானா என்கிட்ட சொல்லு. அட்ரஸ கண்டுபிடிச்சு போய் செருப்பாலையும் அடிச்சுட்டு வரேன். சரி சரி, எனக்கு பசிக்குது. நீ போய் சமைச்சு கொண்டு வா பாட்டிமா. சரிம்மா சரி. அவனும் அவன் லெட்டர். எனக்கு இந்த லெட்டர் எல்லாம் எழுதி லவ் பண்றவங்கள ரொம்ப பிடிக்கும் அம்மா. ஓ, சின்ன வயசுல இருந்தே நினைச்சுட்டு இருப்பேன் இந்த மாதிரி லெட்டர் எல்லாம் வரணும்னு. ஆனா பாருங்க இப்போ வருது. அட்ரஸ் எழுதலையே. மீட் கூட பண்ண முடியாது. எல்லாம் நினைச்ச மாதிரி நடக்குது. நீ நல்லா ஸ்ட்ராங்கா நினைவரு. அவனே வந்து நிப்பான். வந்தா நல்லாதான் இருக்கும் மாமா. எல்லாம் நினைச்ச மாதிரியே நடக்குது. எனக்கு தெரிஞ்சு 3 முடிச்சு போடுறது தான் பாக்கி. இந்த விஷயத்த அந்த ரங்கநாதன் கிட்ட சொல்லணும். அப்பா அப்பா கேட்டேலா? என்ன ஒரு இவ்ளோ லேட்டு? ரேணுங்க, டேய் ஏன்டா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? வீட்ல சொல்லாம வரது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ரேணு என்ன இவ்ளோ லேட்டு? அக்கா தான் மாமாவை கூட்டிட்டு வர சொன்னா. அவனை எதுக்கு இப்ப கூட்டு வந்தீங்க? அட, நீ தானே சுரேஷ் வர மாட்டான்னு சொன்ன. ஸ்டாக்ஸ் நாட் அலோடுன்னு மாமாவை வர சொன்ன. நானே ஏதாவது செட் பண்ணிருப்பேன்ல. சரி விடுடா, ஏதோ நடந்தது நடந்துருச்சு. அம்மா மாமா எங்க? அதோ வந்துட்டு இருக்காரு. என்ன ஒரு இப்படி வந்திருக்கான்? என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தடி? எனக்கு என்ன தெரியும்க்கா, நீ கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வந்த. இப்படி ரெடி ஆகி வந்திருக்காரு. என்ன வர சொன்னியாமே? ரேணு சொன்னா. என்னது இது? பேண்ட் போட்டுருக்கா? நீ என்ன நைட்டி போட்டு வந்திருக்கா? இந்த கபு இந்த சுபு வந்திருக்கா? இது கனவா நிஜமா? அண்ணா இது கனவு இல்ல. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சத்தியமா நிஜம்தான். இது என்ன அவதாரம்? எங்க போறீங்க? இவ்வளவு கேள்வி கேட்டா பதிலாம் சொல்ல முடியாது. வரீங்களா இல்லையா? எங்க? ஒரு கலர்ஃபுல் கலர் உலகத்துக்கு. அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருங்க. டக்குன்னு கூட்டிட்டு போயிடுறோம். ஒரு நிமிஷம். அதே நேரத்துல நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். எப்படி இருக்கு ரேணு இந்த கலர்ஃபுல்லான உலகம்? என்னவோ மாமா, இந்த கலர் லைட் எல்லாம் பார்த்தா கண்ணெல்லாம் வலிக்குது. எப்படி இருக்கு மாமா? ஐயோ ஐயோ, என்னமோ நினைச்ச வரு. ரொம்ப மாறிட்டியே. நம்ம வீட்ல யாருக்காவது இந்த பழக்கம் இருக்கா? பாருக்கு வந்திருக்கா? இரு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஐயோ மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க.
அப்படி சொல்லுவேன்னு நினைச்சிங்களா? இந்த பெரியவங்க இருக்காங்க பாரு, குடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாதுன்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுவாங்க. இந்த வயசுல நம்ம ஏன் அதெல்லாம் கேட்கணும்? வாங்க போய் குடிப்போம். அப்போ இன்னைக்கு ராத்திரி அண்ணா நல்லா ஃபுல் டைட்டா? வாங்க போலாம். பாப்பா பிடிச்சிருக்கா? ஊர்ல பர்மிட் இருக்கிற இடத்துலயே 4 லைட்டை போட்டு இருட்டுல குடிக்கிறானுங்க. இங்க இருக்கிற சவுண்ட் கேட்கும்போது நம்ம ஊர்ல இருக்கிற ரெக்கார்ட் டான்ஸ் அளவுக்கு நிக்குமா? உன்னை சாதாரணமா இட போட்டா. ரேணு, என்னாச்சு உனக்கு? என்னவோ மாதிரி இருக்குக்கா. இது என்ன பிளேஸ்? நான் தான் சொன்னல, உலகம் ரொம்ப புதுசா வித்தியாசமா இருக்கும்னு. அதுல ஒண்ணுதான் இது. இங்கெல்லாம் மனுஷங்க சந்தோஷத்தை காசு கொடுத்து வாங்க முயற்சி பண்ணுவாங்க. வாரம் முழுக்க இருக்க டிப்ரெஷனை ஒழிக்க வர மாதிரி வந்த இடம் இது. சுத்தி பாரு, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இங்க விதவிதமான ஆட்கள் எல்லாம் பார்க்கலாம். உங்க திரைக்கதை வசனத்தெல்லாம் நிறுத்திட்டு முதல்ல சரக்கு ஆர்டர் பண்ணுங்க. என்னது, நீங்க குடிப்பீங்களா? கண்ணு தானா மூடுற அளவுக்கு குடிப்பேன். நீங்க குடிக்கலாம், மாமா குடிச்சா தப்பா? இவ வேற, இவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்றா? என்னடா பாக்குற? ஆர்டர் பண்ணு. அண்ணனுக்கு என்ன வேணுமா? பிரசிடென்ட் மில்க் கோட்ரு 4 வாட்டர் பாக்கெட்டு. ரெசிடென்ட் மில்லா கிடைக்காதா? சரி வாங்க போலாம். மாமா மாமா, இங்க அந்த லோக்கல் சரக்கெல்லாம் கிடைக்காது. 2000 10,000 பீராவது கிடைக்குமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லு, கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளட்டும். நீங்க யாரும் பப்புக்கு போனதே இல்லையா? சுபு, அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு உன்கிட்ட சொன்னல. ரொம்ப பண்ணாத, பொறுமையா கத்துக்க போறாங்க. தேங்க்ஸ் வரு. மாமா, இங்க பிரீமியம் பிராண்ட் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சவனுக்கு மேன்ஷனே போதும்னு நினைக்கிறேன். எப்பா அந்த கையை கொஞ்சம் கொடு தம்பி. மேன்ஷன் ஹவுஸ் மாங்காய் பத்தையும் வாங்க. மாங்காய் பத்தையா? ஏன் கிடைக்காதா? சரி ஏதாவது வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு மாங்காய் பத்தை கூட கிடைக்க மாட்டேங்குது, இதெல்லாம் ஒரு பாரா? ரேணு, நீ ஏதாவது ட்ரை பண்றியா? என்னது? அது வந்து ஏதாவது ட்ரை பண்ணுவாளே, அதுக்காக. ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணட்டும், நீ பார்க்க வேண்டியதை பாரு போ. வாங்கிட்டு வா தம்பி. வீணா போனா மாங்காய் பத்தை தேங்காய் பத்தைன்னு விட்டுருக்கான். அக்கா, நான் இதோ வந்துடுறேன். யோ, கொஞ்சம் பொறுமையா குடியா, மட்டையாயிருவ. 20 வருஷமா குடிச்சிட்டு இருக்கேன்டா, நீ என்னடா எனக்கு சொல்றது? என்ன ஒரு வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான்டா சொல்லுவேன், என்ன கிளிப்ப? வருவந்தாலும் ரொம்ப பேசுறாரு, நல்லதுக்குள்ள சொல்லிட்டான். சுபு, குடிச்சிருக்காருடா, எதுக்கு வம்பு? குடிச்சா எப்படி வேணா பேசலாமா? விடுடா, தம்பின்னு உரிமையில பேசுறாரோ என்னமோ. பீடி இருக்காடா? மாமா, இங்க பீடிலாம் கிடைக்காது மாமா, சிகரெட்ஸ் இருக்கு, வாங்க போலாம். ஓகே. ஏய் பாடனா வரு வரு. இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? பின்னாடியே போறா. இப்போ பண்ற எதுவும் சரியில்லை. வரு, வா டான்ஸ் ஆடலாம். சுப்பு,
எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சுப்பு. அவன் கூட ஆட முடியும், என் கூட ஆட முடியாதா? வாழலாம். ஒரு நிமிஷம் இரு, நான் இதை போயிட்டு வந்துடுறேன், நீ போ. இல்ல ஒரு வாய்ப்பே போலாம். சுப்பு, உனக்கு சொன்ன புரியாதா? ஏன் கடுப்பேத்துற? ஏய் என்னடா? சுப்பு, நீ கொஞ்சம் அப்படி போ, நான் வரேன். நான் போக முடியாது. வரு, அவனை போக சொல்லு. ஏய் ப்ளீஸ். நான் எதுடா போனோம்? சுப்பு, எதுக்கு அத்த போன இன்சா பண்ற? சுப்பு நீ ரொம்ப குடிச்சிருக்கடா, சொல்றத கேளு, அங்க போய் உட்கார டான்ஸ் ஆடலாம். அவனும் தானே குடிச்சிருக்கான், அவனை போக சொல்லு. நீங்க எது கிளம்பு. என்னடா ஓவரா பேசுற? சுப்பு நீ சுப்பு இரு வரு. என்னடா ஓவரா பேசுற? என்ன வரியா? தள்ளி போ வரு. தம்பிக்கு அண்ணன் யாருங்கிறத காட்டுற நேரம் வந்துருச்சு. சுப்பு, நான் சொல்றத கேளுடா. சும்மா இரு வரு. அவ ஏதோ காட்டுறான், நம்ம காட்டுறாடி காட்டுறா. அடச்சி, எதுக்குடா நாங்க எங்க போனாலும் வர? அவன் என் பொண்டாட்டிடா. டேய், உன் பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி என் அத்தை பொண்ணுடா. என்ன பண்ணுவ? எதுக்குதான் இங்க வந்தோமோ? ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்க. என்னடா நெஞ்சு தூக்கிட்டு வர? என்ன நினைச்சுக்கிட்டே நீ? இந்த மாணிக்க பாஷானா ஊருக்குள்ள பயம். என்ன கைய மடக்குற? இங்க ஏதாவது சப்பாத்தி பசையணுமா? பையன் பசைஞ்சு தருவான். என்னடா பாக்குற? கண்ணருக்கு கண்ணருக்கு கண்ணை மூடு, இல்ல கண்ணை நோண்டிடுவேன். என்னடா முறைக்கிற? Cause we want retribution. Oh yeah, we want retribution. Oh yeah, we want retribution. Oh yeah, we want. என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? Are you out of your mind? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, பிளாக் ட்ரெஸ் உங்களை தான். கொஞ்சம் அந்த லைட்டர் பாஸ் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ. என்ன ரேணு, பப்பு கல்ச்சர் பிடிக்கலையா? எனக்கும் தான். அதான் வெளியே வந்துட்டேன். யார் நீங்க? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பேரு சிவா. மாணிக்கம் பாஷா. மாணிக்கம்டா. ஒரு செட்டப்புக்காக பாஷான்னு சொன்னேன். எல்லாம் முடிஞ்சது, கல்யாணம் தான் பாக்கி. அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். சரி, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா do like, share and subscribe. மறந்துடாதீங்க. Bye guys. Bye. உனக்கு ஏதாவது வேணுமா? எது வேண்டாம். வேண்டாம். ஓகே, பை.